Hello friends, இந்த வீடியோல அண்டர் 500 ரூபீஸ்க்கு இருக்கக்கூடிய பெஸ்டான 3 ப்ளூடூத் போர்ட்டபிள் ஸ்பீக்கரை அன்பாக்சிங் பண்ணி ஓவர்வியூ பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டச் லேம்ப் போர்ட்டபிள் ஸ்பீக்கர் CL671 இதோட பிரைஸ் 399 வருது. செகண்ட் போர்ட்டபிள் வயர்லெஸ் ஸ்பீக்கர் GT111 இதோட பிரைஸ் 420 ரூபீஸ் வருது. லாஸ்டா மெய்ஸ்வாவோட டியூன் மினி மெட்டாலிக் போர்ட்டபிள் ஸ்பீக்கர் இதோட பிரைஸ் 499 அரௌண்ட் 500 வருது. இது மூணோட ஆடியோ குவாலிட்டி சரி பேட்டரி லைஃப் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மூணு ஏதாச்சும் ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும் இல்லை மூணுமே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட் பையபிள் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். எடுத்ததே உள்ள ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ப்ரொடக்ஷனுக்கு ஒரு கவராட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பீக்கர் ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாக்ஸில் ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கடைசியாக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட ஓவர்வியூ பார்க்கலாம். இங்கே கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கால் தான் மேட் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது ஒயிட் கலர் ஆப்ஷன், இன்னமும் ஒரு சில கலர் ஆப்ஷன் இங்கே கொடுக்குறாங்க. இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எங்கேயாச்சும் வேணும்னா மாட்டிக்கலாம், இல்லை கையில் வேணாலும் இப்படி பிடிச்சிக்கலாம். அது போய் இங்கே ரப்பர் கிரிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சர்ஃபேஸில் வைக்கிறப்ப இது தரையில் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே உங்கள் ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி மோட் வேணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக இந்த லைட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே கை வச்சிங்கன்னா பிரைட்னஸ் அப்படியே இம்ப்ரூவ் ஆகும். மொத்தமாக 3 மோட் கொடுத்துருக்காங்க. லோ, டார்க் அப்படியே அதிகமாக வர மாதிரி. அது போக இங்கே கலரும் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரெட் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் போர்ட்டபிள் வயர்லெஸ் ஸ்பீக்கர் GT111 மாடல் அன்பாக்சிங் பண்ணலாம். என்னவெல்லாம் கலர் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கிறது பிளாக் கலர் ஆப்ஷன். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து ஸ்பீக்கர் எடுப்போம். இங்கேயும் ப்ரொடக்ஷனுக்கு நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணுவோம். இப்போ பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாக்ஸில் ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. வேல்யூம் டவுன் பண்ணுறதுக்கு அப் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்னவெல்லாம் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம். TF கார்டுக்கு இங்கேயும் போர்ட் கொடுத்துருக்காங்க. USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மைக்ரோ USB சார்ஜ் பண்ணுறதுக்கு போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். லாஸ்ட்டாக இருக்கிறதுலே காம்பேக்டான சைஸில் இருக்கக்கூடிய டியூன் மெட்டாலிக் வயர்லெஸ் ஸ்பீக்கரை அன்பாக்ஸ் பண்ணலாம். இங்கே பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கரோட இமேஜ் போட்டுருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஸ்பீக்கர் எடுப்போம். இதுக்குமே அந்த பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாக்ஸில் எப்பவும் போல் ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்த மாதிரி மைக்ரோ USB எல்லாம் இல்லை. இதுவும் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கால் தான் மேட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி பார்த்த விட இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா பிளாஸ்டிக் மேலே ஏதோ ஒரு சிலிக்கான் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எங்கே வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம், பாக்கெட் வேணாலும் வச்சுக்கலாம். அது போக பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது போக ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்ட் அதிகப்படுத்திக்கலாம், குறைச்சிக்கலாம். நடுவாண்ட அந்த பாஸ் பண்ணுறது அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கடைசியாக கால் அட்டன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் சார்ஜிங் போர்ட் இருக்குது. இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். வேறு எந்த போர்ட்டும் இதில் ஸ்பெஷலாக இல்லை. நீங்கள் நார்மலாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக ஸ்பெஷலாக எந்த ஆப்ஷனும் இதில் உங்களுக்கு கொடுக்கல. இப்போ இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்.